எல்லோருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு குடைவரை கோயில். இந்த இடத்துல வந்து ஒரு அஞ்சு இடத்துல இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரே கல்லில் பண்ணியிருக்காங்க. இது எத்தனை நாளில் பண்ணியிருப்பாங்க, எத்தனை மாதம் இருக்கும், எத்தனை வருஷம் இருக்குன்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கெல்லாம் இது சாத்தியமே கிடையாது. இது வந்து பஞ்சபாண்டவர்கள் வந்து இங்கே வாழ்ந்ததாகவும், இங்கே வந்து அவங்க இருந்துட்டு வந்து ஏதோ ஒரு போரோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து எல்லாத்தையும் ஒரு குறையாகவே விட்டுட்டு போன மாதிரி இருக்குது. ஏதோ அதாவது கோயிலெலாம் அதாவது தங்குற இடமாக தான் இருக்கணும். இது வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு ரீசனுக்காக இதை வந்து எல்லாத்தையும் குறையாகவே விட்டுட்டு போயிருக்காங்க. இது எத்தனை நாள் எத்தனை மாதம் ஆச்சுன்னு தெரியல. இது அவங்களால சாத்தியம், ஆனால் நம்மளாலாம் சாத்தியமே கிடையாது. அதான் இந்த ஜெனரேஷனுக்கு வந்து சாத்தியமே இல்லை. ஒரே கல்லில் பண்ணியிருக்காங்க, ஒரே கல்லில் குடஞ்சி எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து எல்லாமே குறையாகவே விட்டுட்டு போயிருக்காங்க. எந்த ரீசனுக்காக விட்டு போனாங்கன்னு தெரியல. ஆனால் எவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. எல்லாம் ரொம்ப ரொம்ப எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை ஜென்மம் ஆனாலும் இது வந்து அழியக்கூடிய பொருளாகவே இல்லை. அந்த அளவுக்கு பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படி கல்லுலேயே ஃபுல்லாக குடஞ்சி கல்லுலேயே பண்ணியிருக்காங்க. நான் ஒருத்தர்கிட்ட கேட்டதுக்கு எனக்கு சொன்ன ரீசன் இதான். இந்த மாதிரி வந்து அவங்க வாழ்ந்தாங்க, இந்த மாதிரி போயிருக்காங்க அப்படின்ட்டு அவருக்கு யாரோ சொன்னதாக அவர் சொன்னார். ஏதோ ஒரு ரீசனுக்காக, இல்லை போரோ இல்லை வேறு ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்து திடீர்னு விட்டுட்டு போயிருக்கணும், இல்லை அவங்களோட வந்து எல்லாம் முடிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். பாருங்கள், தூண்லாம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஒரே கல்லில் பண்ணியிருக்காங்க. இது போல் ஒரு 4-5 இடம் இருக்குது. இது நான் ஒரு இடம் மட்டும்தான் எடுக்கிறேன்.